வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரே பசங்களாக இருந்தாங்க. ஒரு பையன் பின்னாடி என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய லேபிள் ஒன்று ஒட்டிடுறாங்க. ஐ ஆம் ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிளை ஒட்டிடுறாங்க அந்த பையன் ஷர்ட்டில். ஆனால் ஒட்டினது அந்த பையனுக்கு தெரியல. கிளாஸில் எல்லாம் குசு குசுன்னு பேசி பேசி சிரிச்சுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக மத்தியான வாக்கில் மேத்ஸ் டீச்சர் வராங்க. மேத்ஸ் டீச்சர் வந்துட்டு சில ப்ராப்ளம்லாம் சொல்லி கொடுத்துட்டு முக்கியமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியல. அப்போ இந்த ஸ்டிக்கர் ஒட்டினாங்க இல்லையா, அந்த பையன் மட்டும் கை தூக்கி சார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான்னு, சரி வந்துப்பா நீ வந்து பிளாக் போர்டில் அந்த கொஷினை சால்வ் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பையன் போய் எல்லாம் சால்வ் பண்ணி எழுதி முடிக்கிறாப்புல. எழுதி முடித்த உடனே சாருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறோம். அப்பா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, எல்லோரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாமே சிரிச்சுக்கிட்டே கிளாப் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வந்து சார் வந்து கவனிச்சிடறாரு. அந்த பையனோட பின்னாடி அவங்க ஒரு ஸ்டிக்கர் ஐம் ஸ்டூபிட் லேபிள் ஒட்டியிருக்கணுன்னே கிளாப் பண்ணிட்டு சொன்னார், பாருங்கள் நீங்கள் எல்லாம் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு எல்லாம் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து ஐம் ஸ்டூபிட்னு அந்த பையன் பின்னாடி லேபிள் ஒட்டியிருக்கீங்க. ஆனால் அவன் ஒருத்தன் தான் வந்து கிளாஸில் சால்வ் பண்ணான். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த ஒட்டியிருந்தது அவனுக்கு தெரியல, அதனால் சால்வ் பண்ணான். தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவன் இப்போ நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டினது அவனுக்கு தெரிஞ்சிருந்தா, அவனுக்கு இந்த கொஷினோட பதில் தெரிஞ்சிருந்தாலும் அவன் வந்து எந்திரிச்சு வந்து இன்றைக்கி செஞ்சுருக்க மாட்டான். ஏன்னா நீங்கள் ஸ்டூபிட்ங்கிற ஒட்டின விஷயத்த அவனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் லேபிளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேபிளிங் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எனக்கு நான் நல்லா நடக்க தெரியும், நீ ஏன் நடக்கும்போது ஒரு மாதிரியாக நடக்கிற, கால் வலிக்குதா அப்படின்னு கேட்பாங்க சிலவங்க. ஓ நம்ம கால் வலிக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். சிலவங்க சொல்லுவாங்க, உனக்கு இதெல்லாம் செய்ய வராதே, உனக்கு வருமா இதெல்லாம், ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ணுற அப்படின்னு. ஓ இதெல்லாம் நமக்கு செய்ய வராது போல், இதுக்கு நமக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த விஷயத்த செய்ய மாட்டோம். நீ கார் ஓட்டம் ஒழுங்காக ஓட்டுவியா, கொண்டு போய் இடிச்சிருவியா, நீ எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய மாட்டியே, இதை மட்டும் நீ எப்படி செய்வ, அப்போ அவங்க வந்து கார் ஓட்டுறதுக்கே பயந்துக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கூட இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க நம்மளை வந்து லேபிள் பண்ணி நம்ம இதுக்கு தான் லாய்க்கு அதுதான் லாய்க்குன்னு சொல்லி அவங்களே தீர்மானம் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை மீறி செய்கிறதுக்கு நமக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஓகே அவங்க பண்ண லேபிள் கரெக்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடும். ஸோ யாருமே ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்களுக்கு நம்ம லேபிள் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்களுக்குள்ள திறமையை அவங்களுக்கு தான் தெரியும். தேவையில்லாமல் அவங்க திறமையை அவங்க கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து அடுத்தவங்க நம்மளை லேபிள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம திறமையை நம்ம கண்டுபிடிக்காமல் இருந்தோம்னா நம்மளும் வாழ்ந்து யூஸே இல்லாமல் போயிடும். ரொம்ப முக்கியம். அந்த கிளாஸ் கதையில் வந்து அந்த பையன் லேபிள் ஒட்டின்னு எல்லாம் சிரித்தாங்க இல்லையா, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவனுக்கு சொல்லியிருக்கலாம், இல்லை டே அவன் பின்னாடி ஒட்டியிருக்காங்கன்னு. ஏன் அவனும் சேர்ந்து சிரித்தான்? அப்போது அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு அந்த கிளாஸில் யார் இருந்தா? ஸோ இதுதான் வாழ்க்கையோட விஷயம். இப்போ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறவங்க நம்ம க்ளோஸாக தான் இருக்காங்களா, நம்ம மற்றவங்களோட சேர்ந்து நம்மளையும் வந்து லேபிள் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். லேபிளிங் வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டுமே பண்ணுங்கள். உன்னால் முடியாதுன்னு சொல்கிறதோட உன்னால் முடியும்னு சொல்லுங்கள். நீ வந்து அன்றைக்கி வந்து அந்த விஷயத்தை நல்லா தான் பண்ணி இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணேன்னு அவங்களுக்கு முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க. லேபிள் பண்ணி அவங்கள மூலையில் உட்கார வைக்காதீங்க. ஓகே, ஸோ லேபிளிங் வந்து பாசிட்டிவுக்கும் பண்ணலாம், நெகட்டிவ்க்கும் பண்ணலாம். ஆனால் பாசிட்டிவ் பண்ணி அவங்கள ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் கொடுக்கக்கூடாது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாமையும் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஸோ அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள், ஆனால் லேபிள் பண்ணாதீங்க. ஓகேயா?